கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் முதல் சாட்சிகளாக இந்த பெண்கள், கல்லறைக்கு போன பெண்கள், அந்த வெறுமையா இருக்கிற கல்லறையை காண்பதும் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவரை பெரிய வெள்ளி அன்று அவரை 3 மணிக்கு அவர் இறக்கிறார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு 2 மணச்சலம் தான் இருக்கு. ஏன்னு சொன்னா அடுத்த நாள் அவர்களுடைய ஓய்வு நாள். அப்படின்னு சொன்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை 5 மணியில இருந்து மறுநாள் மட்டும் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டாங்க. அது யூதர்களுடைய சட்டம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு 3 மணிக்கு இறக்கிறார். ஏறத்தாழ 3 மணிக்கு 5 மணிக்கிடையில ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு 2 மணித்தியாலம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஆகவேதான் அருகில் இருந்த ஒரு கல்லறையில அவருடைய உடலை அங்க இருக்கிற துணியால சுற்றி அவரை அந்த கல்லறையில வைக்கிறார். மறுநாள் ஓய்வு நாள். ஆகவே யூதர்கள் எந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அடுத்த நாள் விடியும் வரை காத்திருக்கிறார். அதுதான் இந்த பெண்கள் அவர்களுடைய அங்க போக வேண்டியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எளிமையாக அந்த இறந்தவருடைய உடலை யூதர்கள் எம்பாம் பண்ணி பல வேலைகள் அவங்க செய்வாங்க. நறுமண தைலம் பூசி அந்த உடலை அடக்கம் செய்வேன். இதெல்லாம் செய்யறதுக்கு அவர்களுக்கு டைம் இருக்கு. 2 மணித்தியாலம் இருந்த போது அதுக்குள்ள அந்த உடலை கொண்டு வைக்கிறதுக்கு இடையில அவர்களுக்கு டைம் இருக்கு. அதுதான் காலம் விடிய காலையிலேயே ஓய்வு நாள் முடிந்த பிறகு மகதலா மரியாவோடு மற்ற பெண்களும் ஆண்கள் எல்லாம் பயந்து உள்ள இருக்கிற நேரத்துல பெண்கள் அந்த கல்லறைக்கு போறாங்க. போகும்போது அவர்கள் இடையில பேசி கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த கல்லறை என்ற கல்லை யார் எங்களுக்கு புரட்டி தருவாங்க? அது லேசா புரட்ட முடியாது. ஒரு கொஞ்சம் ஆண்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்துதான் அந்த கல்லை புரட்டும். எங்கட செமெட்ரி மாதிரி இல்ல, யூதர்களுடைய கல்லறைன்னு சொன்னா ஒரு கல்லாலான ஒரு குகை மாதிரி அந்த அறைக்குள்ளதான் அந்த உடலை வச்சு ஒரு கல்லை புரட்டி அப்படியே மூடி விடுறேன். இப்ப தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு போறவங்க அந்த இடத்துக்கு வரும்போற போது ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சி. அந்த கல்லறையினுடைய அந்த கல் புரட்டப்பட்டது. அவர்கள் உள்ளே குனிந்து பார்க்கும் போது அவர்கள் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு வானதூதர் இருக்கிறார். அந்த வானதூதர் அவர்களை பார்த்து சொல்லுகிற முதலாவது வார்த்தை, அஞ்சாதீர்கள். இந்த வானதூதர் முதலாவதாக சொல்லுகிற வார்த்தை அஞ்சாதீர்கள். பிரியமான சகோதரர்களே, எங்களுக்கு டக்குனு ஞாபகம் வரணும், இந்த வானதூதர் முதலும் ஒரு தடவை அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது ஆண்டவர் இயேசு பிறந்த உடனே விண்ணகத்துல இருந்து எங்களுக்கு வந்த செய்தி, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்காக கடவுளுடைய மகன் பிறக்க இருக்கிறார் என்ற அந்த செய்திதான் ஆண்டவர் இயேசு பிறந்தவுடன் பெத்லகேம்ல கேட்ட அதே வார்த்தை. ஆண்டவர் இயேசு வாழ்ந்து இறந்து சிலுவையிலே கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்த பிறகு மறுபடியும் விண்ணகத்தில் இருந்து எங்களுக்கு வருகிற செய்தி, அஞ்சாதீர்கள், பயப்படாதது. அதுக்கு பிறகு அந்த வானதூதர் சொல்லுவார், நீங்கள் போய் நீங்கள் இறந்தோரை, நீங்கள் உயிரோடு இருப்பவரை ஏன் கல்லறையில் தேடுகிறீர்கள்? உயிரோடு வாழ்பவரை. கல்லறையில இருக்கிறவங்க இறந்தவர், இறந்த சடலங்கள், உயிரற்று போயிருக்கிற உடல் தான் கல்லறையில இருக்கும். நீங்க இங்க தேடி வந்திருக்கிறவர் இங்கே இல்லை. அவர் சொன்னதை போல் அவர் உயிர் தெளிந்து விட்டார். ஆகவேதான் நீங்கள் அஞ்சாதீர்கள். கடவுள் நம்மோடு என்று சொல்லி எங்களுக்காக வந்த அந்த கடவுளுடைய மகன் அந்த விலையை கொடுத்து அவர் எல்லாவற்றையும் வென்றவராக, அவரை நம்புகின்றவர்களுக்கு மறுபடியும் அந்த அருள் நிலையில எங்களை உயர்த்துறதுக்காக அவர் அந்த விலையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அஞ்சாதீர்கள். ஆண்டவர் இயேசு இனிமேல் இறக்க மாட்டார். ஆகவே அஞ்சாதீர்கள். இதுவரைக்கும் இருளுண்ட பிடியில, சாத்தாண்ட பிடியில, நோய்கள், வேதனைகள், பல சாபங்கள், இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களோடு எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல்
அவற்றுக்கு இடமில்லை. ஆகவே அஞ்சாதீர்கள். எவரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த இயேசு ஆண்டவரை இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த வாழ்வின் அந்த பரிசு காத்திருக்கிறது. ஆகவே அஞ்சாதீர்கள். சகோதர சகோதரிகள், இப்ப பாருங்க, அந்த தூதர் சொல்லுவார் இப்படி ஒரு வார்த்தையை, போய் சீமோன் பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லு, சீமோன் பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் போய் சொல்லு, ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அப்படி என்று சொல்லி. இப்ப சீமோன் பேதுரு என்ன செய்தாருன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த எல்லா சீடர்களுமே ஆண்டவரை கைவிட்டுட்டாங்க. இப்ப யூதாஸ் பாவம், யூதாஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்தாருன்னா அவர் இன்றைக்கு புனித யூதாஸா மாறி இருக்க வேண்டியால். நாங்க ஏதோ யூதாஸ் மேல ரொம்ப கோபமா இருக்கோம் இல்லையா, யூதாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சிலுவை பாதை தியானிக்கும் போதெல்லாம் யூதாஸ் தான் மோசமான ஆள், அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே ஃபெயில் தான். நான் சொன்ன எல்லாரும் கொஞ்சம் 40 போர்டர் மார்க்ஸ் 25, 30, 35 எல்லாரும் ஃபெயில் தான். ஃபெயில்டா ஃபெயில் தான். எஃப் மார்க்ஸ், எஃப் தான். ஆனால் யூதாஸ் மறுபடியும் தலைமை குருட்ட போயிட்டு அவர் யூதாஸ் எதிர்பார்த்தார் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய போக்க சரியா புரிந்து கொள்ளே. இயேசுவை கொல்ல வேண்டும் என்பது யூதாசுடைய நோக்கம் இல்லை. அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இயேசு ஒரு மெசியாவா. மெசியான்னு சொன்னா யூதர்களை பொறுத்த மட்டும் ஒரு அரசியல் தலைவராக, ரோமையரை அடிச்சு விரட்டுகின்ற ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் அப்படி என்றுதான் அவங்க எதிர்பார்ப்பார். எல்லாருமே எதிர்பார்த்தார்கள். சீடர்கள் யாருமே புரிஞ்சு கொள்ளல ஆண்டவர் இயேசு. தூய் ஆவியானவர் வரும் வரைக்கும் இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு மயக்கமாக தான் இருந்துச்சு. அது யூதாஸ் எதிர்பார்த்தது இந்த இயேசு செய்ய போற காரியம், ஜெருசலேமில போய் சாதாரண ஊர்ல இருந்து வருகிறவர்கள் ஜெருசலேமில போய் ஆட்சியை மாற்ற போறோம், நாங்க கைப்பற்ற போறோம் என்று சொல்லி இருந்த அந்த நிலையில, ஆனா இயேசுவினுடைய ஜெருசலேமில வந்த இயேசுடைய பேச்சுக்கள் எல்லாமே மாறுது. தான் பாடுபட போகிறேன் என்று சொல்றாரு, மன்னிக்க சொல்றாரு, பகைவரை அன்பு செய்ய சொல்றாரு. இதெல்லாம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவைதான் தலைமை குருவிடம் போய் சொல்றாங்க. தலைமை குருவிடம் முடிச்சு அவருக்கா விசாரிச்சு பாருங்க, இவர் என்ன சொல்லி விசாரிங்கன்னு சொல்லி அங்க கொடுக்கும் போது அந்த தலைமை குருக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லாமே அவசரப்பட்டு அவரை பிலாத்துவிடம் கையளிச்சிடுறாங்க. கொலை செய்யணும் அப்படி என்று அந்த ஒரு வெறி வருகிறது. அதை உணர்ந்த யூதாஸ் அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யறான். ஆனால் முயற்சி செய்ய முடியல. குற்றப்பழி உணர்வு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் தீயவனுடைய அந்த குரல் காதலையே கேட்டுக்கொண்டே இருக்கு. நீ பெரிய ஒரு பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி அந்த குற்றப்பழி உணர்வு அதிகரிக்க அதை தாங்க முடியாம தான் யூதாஸ் போய் தூக்குல தொங்குறாங்க. ஒரு 3 நாள் வெயிட் பண்ணியிருந்தா இன்றைக்கு புனித யூதாஸ் இருந்திருப்பார். அன்பா சகோதர சகோதரிகளே, இதே மாதிரிதான் பேதுரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் வெயிட் பண்ணி உயிர்த்திருந்தா பேதுருவும் சூசைட் பண்ணியிருப்பார். என்னோட சொன்னா அந்த மாதிரியாக ஆண்டவரை அன்பு செய்தது. பேதுரு, நீங்க யாரையாவது அன்பு செய்றீங்கன்னு வைங்க, நீங்க யாரையாவது ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க அன்பு செய்றீங்க, முக்கியமான நேரத்துல நீங்க அவரை கைவிட்டுட்டீங்கன்னு வைங்க. பேதுருக்கு என்ன நடந்தான்னு பாருங்க. முதல் சொல்லுவாரு, நான் ஆண்டவரே யார் விட்டுட்டு போனாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, ராவண வேலையில நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிருந்தீங்க. அப்ப பேதுரு சொல்லுவாரு, இல்ல யாரு போனாலும் நான் விட மாட்டேன். பேதுருவை பற்றி தெரியும், எல்லாமே முந்தி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த ஆர்வம் ஆசை எல்லாம் இருந்துச்சு. தொடக்கத்துல இருந்து பேதுருவை பார்த்தா அவர் சொல்லுவாரு, எல்லாரும் போனாலும் நான் விட மாட்டேன். அவர் சின்ன ஒரு வாளோட ஒரு கத்தி ஒண்ணு வச்சுட்டு இருந்தார். இந்த கத்தியால நான் எல்லாம் செய்யலாம்னு அவர் நினைச்சு கொண்டார். தலைமை குருவின் வீட்டுக்குள்ள போகும்போது அவரை பிடிச்சிட்டு போகும்போது பேதுருவும் பின்னாடி போறாரு. இயேசு இந்த அடுத்ததாக பெரிய ஒரு புதுமையை செய்ய போறாரு. பெரிய ஒரு புதுமையை செய்து எல்லாத்தையும் மாற்ற போறாருன்னு பார்த்து இருக்கிறார். ஆனா ஒன்றுமே நடக்குது. அந்த இரவு வேளையில் பெரிய வியாழன் தலைமை குருவின் வீட்டுல போய் அவரை பரிகாசம் செய்யறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பேதுரு வெளியில காத்திருக்கிறாரு. அவரோட பிளான் அப்படின்னு சொன்னா, இயேசுநாதர் உள்ள அந்த அற்புதத்தை செய்து எல்லாரையும் அப்படியே மயக்கிற நேரத்துல தான் தன்னை கத்தி எடுத்து இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணலாம் என்ற ஒரு பிளான்ல அங்க உட்கார்ந்து இருக்கிறார். யாராவது உங்களை கண்டுபிடிக்க கூடாது என்று சொல்ற நேரத்துல யாராவது இப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான்
ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு படை வீரன் வந்து கேட்டாலும் பரவாயில்லை. ஒரு பணி செய்யற அந்த காலத்துல பெண்கள் மிக தாழ்வா நடத்தப்பட்ட ஒரு காலத்துல ஒரு தண்ணி கொடுக்குற ஒரு சாதாரண பணி பெண் வந்து பேதுருவை கண்டு, நீ வந்து உன்னை நான் போன வாரம் தான் கண்டனான், அவரோடு இருந்தாய், அவருடைய சீடர்கள் ஒருவர் என்று சொல்லும் போது இவர் சத்தப்படாம இரு இல்லை என்றார். முதலாவது திரும்பவும் அவள் வந்து சொல்றாள், இல்லை இல்ல, நீ பேசுற மொழியை பாரு, இந்த ஸ்லாங்க பாரு, நீ வந்து கலிலேயால இருந்து வர்றவங்க மாதிரி பேசுற, யூதேயா இல்ல, நான் உன்னை கண்டிருக்கிறேன் அப்படின்னு போது பேதுரு வந்து இல்ல எனக்கு அவர் சரியா சத்தப்படாம இரு அப்படின்னு. மூன்றாவது தடவையாக அந்த பெண் வந்து மறுபடியும் வந்து சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அட்டென்ஷன் பேதுருட்ட வரும்போது பேதுரு பயந்துடுறார். பேதுரு என்ன செய்யறார்? எழுதி ஓடி இருக்கலாம். பேதுரு என்ன செய்யறார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, அவர் எனக்கு தெரியாதது மட்டும் சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பேதுரு சபிக்க தொடங்கினார் அப்படின்ற வார்த்தை. எப்படி நாங்க சபிப்போம்? மண்ணை அப்படி வாரி அள்ளி நாசமாக ஓட்டு விடுவோம். என்ன விட்டுருங்க ஐயா, அவருக்கு என்னவாவது செய்யுங்க, அதான் சபிப்பு. பேதுரு ஆண்டவர் இயேசுவை திட்டவும் சபிக்கவும் தொடங்கினார். அந்த நேரத்துல தான் போலி கூவுது. மெல் கிப்சன் அந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னா அழகான ஒரு காட்சி வந்து ரொம்ப தத்துருவமா எடுத்திருப்பாரு. அந்த நேரம் தான் இயேசுநாதரை கொண்டு வருவாங்க. இயேசு ஆண்டவருடைய கண்களும் பேதுரு என்ற கண்களும் பார்க்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு இயேசு சொன்னார், பேதுரு நீ வந்து தைரியமாகும், நீ சொல்ற மாதிரி மனித வல்லமையில வாழ்ற வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை, உன்னுடைய சிந்தனை நல்லது, நீ நல்ல மாதிரி செய்யணும், எங்களை மாதிரி தான் நல்ல காரியம் ஆண்டவருக்காக செய்யணும். ஆனால் பயந்து போயிடும் பலவீனமானவங்க. ஆனால் மறுபடியும் ஒரு தருணம் வரும், நீ தூய ஆவியை பெற்ற பிறகு உன்னோடு கூட இருக்கிறவங்களை நீ திடப்படுத்து. அன்பா சகோதர சகோதரி, கதை அதோட முடியல. பேதுரு ஆண்டவர் இயேசுவை இழுத்துட்டு போன பிறகு பேதுருவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஆண்டவர் இயேசுவை நான் இப்படி செஞ்சிட்டேன். ஏன்னு சொன்னால் பேதுருவை பார்த்து 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 அன்பு செஞ்சு வந்த ஒரு மனுஷன் தான் பேதுரு. முதலாவது பார்வையிலே அந்த அன்பு ஆரம்பமாச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று சொல்ற மாதிரி கலிலேயாவில அந்த கடற்கரை ஓரத்துல ஆண்டவர் இயேசுவோடு போன இடங்கள் எல்லாம் பேதுரு இருந்து இருந்து ஆசைப்பட்ட ஒரு பெரிய மனுஷன், ஒரு அன்பார்ந்தவர். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்தவர். இந்த பலவீனமான நேரத்துல இப்படி நான் செஞ்சிட்டேனே, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். எங்களுடைய வல்லமையை நம்பி நாங்க பெரிய பெரிய காரியங்கள் செய்ய நினைக்கும் போது இப்படித்தான் ஆகும். இப்ப பாருங்க பிரியமான சகோதரரை, பேதுரு செய்த ஒரு காரியம், நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா பேதுருவுக்கும் அந்த குற்றப்பழி உணர்வு தீயவன் வந்து வந்து சொல்லியிருப்பான். குற்றப்பழி உணர்வு அவரை போய் சூசைட் பண்ண வச்சிருக்கு. அவர் மட்டுமே 2-3 பேரும் செத்துருப்பாங்க. ஆனால் பேதுரு இப்ப பாருங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா, 11 பேர் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கிறவங்க இவங்க தான். இயேசுவை பிடிச்ச பிறகு, சாதாரண ஊர்ல இருந்தது இயேசுவை பிடிச்ச பிறகு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்ப இவர் இந்த கூட்டத்தை வந்து இல்லாம ஆக்கணும்ன்றதான் அவங்களுடைய திட்டம். பயந்து போய் எல்லாரும் இந்த மார்க்குகின்ற வீட்டுல மேல் மாநில பகுதி இருக்கலாம். எருசலேமில் அவங்களை தங்குறதுக்கு வேற இடம் இல்லை. அவங்க எல்லாம் கலிலேயா வேற இடத்துல இருந்து வந்தோம். ஒரு மூலையில பேதுரு இருக்கிறார். இந்த பெண்கள் வந்து சொல்ற வார்த்தையை கவனிக்க பிரியமான என்ற சகோதர சகோதரிகளே, பெண்கள் ஓடி வந்து அவசரமா வந்து சொல்றாங்க, நாங்க கல்லறைக்கு போனோம், ஆண்டவருடைய உடலை காணையில ஒரு வானதூதரை கண்டோம். அந்த வானதூதர் சொன்னார், போய் சொல்லுங்க பேதுருவுக்கும், சீமோன் பேதுருவுக்கும் மற்றவருக்கும் சொல்லுங்க அப்படின்னும் போது பேதுருவுக்கு அந்த குரல், அவன் பேர் கேட்டது. பேதுரு நினைச்சிட்டு இருக்கிறாரு தன்னுடைய சான்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. I have lost. எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் தவற விடு. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் மூளையில இருந்த பேதுருவுக்கு வந்து விண்ணகத்தில இருந்து பாருங்க, விண்ணகத்தில இருந்து முதலாவதாக சொல்லப்பட்ட மனித பெயர் பேதுரு. முதலாவதாக உச்சரிக்கப்பட்ட பெயர் பேதுரு. அது பேதுரு மூளையில இருக்கிற பேதுருக்கு வந்து போய் சொல்லுங்க, வானதூர சொல்றாங்க. பேதுரு கேட்கிறாரு, கடவுள் என்ன என்னுடைய பெயரை ஞாபகம் வச்சிருக்கிறார், எனக்கு என்ன சந்தர்ப்பம் இருக்கா? ஆகவேதான் பேதுரு எழும்பி ஓடுறார் கல்லறை. அவரோட சேர்ந்து யோவானோட போய் பார்க்கிறார்.
அன்பா சகோதர சகோதரிகளே, அருள் எங்களை தேடி வரும் பொழுது, ஆண்டவருடைய கிருபை எங்களை தேடி வரும் பொழுது, எங்களை தழுவி கொள்ளும் பொழுது, நாங்கள் எங்கட கையை கொடுத்து ஆண்டவரை எங்களை தூக்குங்க என்று சொல்லி நாங்க விடணும். இல்ல நாங்க பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னா, தந்தை மகன் தூய ஆவியானவர் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜென்டிலான ஆட்கள். நீங்க வேணாம்னு சொன்னா அவங்க வாசல்லே காத்திருப்பாங்க. திருவள்ளிப்பாட்டு புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல அதான் சொல்லப்படுது. வாசல்லே தட்டி கொண்டிருப்பாங்க. ஆண்டவரை நாங்க மேனேஜ் பண்றோம், நீங்க தூரத்துல இருங்கன்னா அவங்க வரமாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில, அவங்களோட வீட்டுக்குள்ள. எங்களுடைய பலவீனம் என்னவென்று சொல்லி, எங்களுடைய சிந்தனைகள் நல்லமானால் நாங்கள் பல தடவைகளை தவறிவிடுவோம். அதெல்லாம் பிரியமான சகோதர சகோதரிகளே, 50வது நாள் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. இயேசு ஆண்டவரை முகமுகமாக பார்த்து அனுபவித்து அற்புதங்களை பார்த்த சீடர்களே தவறினாங்க என்று சொன்னா, நானும் நீங்களும் எம்மாத்திரம், நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் விசுவாசத்துல தளர்ந்து போவோம். விசுவாசம் என்றது என்ன? கண்ணால காண்றதுக்கு விசுவாசம் தேவையில்லை. இந்த முன்னாடி இருக்கிற இது விளக்கண்டு நம்புறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. கண்ணாலேயே தெரியுது விசுவாசம். விசுவாசம் என்றது என்ன? கண்ணால காண முடியாது, உணர முடியாது, காதால கேட்க முடியாது, எங்களால பிடிச்சு பார்க்க முடியாது. ஆனால் உள்ளத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை இறுக்கமாக பிடிச்சு கொள்வது விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் மட்டுமே தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நாங்கள் வைக்கிற விசுவாசம் தான் எங்களோட வாழ்வை மாற்றி. இன்றைக்கு பாருங்க, 2000 ஆண்டுகளாக சில வழியில் நினைச்சுக்கோங்க, வந்து யாராவது நினைப்பாங்க கிறிஸ்தவ மதம் குறைஞ்சு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. ஒரு சாதாரண 12 பேரோட ஆரம்பமான இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 2 பில்லியன், நாங்க உலகத்துல 8 பில்லியன் மக்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் சொன்னா அவ்வளவு பேர் கிறிஸ்தவ கத்தோலிக் கிறிஸ்தவர்களா நாங்க இருக்கிறோம். இன்னும் பெரிய கொண்டுதான் கிறிஸ்தவம் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இது சாதாரண மனித வல்லமையால, ஹியூமன் எஃபர்ட் கிடையாது. நாங்க செய்யற அந்த காரியம் இந்த காரியத்தால இந்த கிறிஸ்தவம் பெருகி கொண்டு போயல. எவ்வளவுக்கு எவ்வளவு வெட்டி வெட்டி கிறிஸ்தவத்தை அடிக்கொண்டு மட்டும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. ஆனால் வெட்ட 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 வளர்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையான தூய ஆவியானவருடைய செயல்பாடு. அது என்ன சகோதர சகோதரி, நாங்கள் நம்புகிற இந்த ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற வல்லமை உள்ள ஆண்டு. இதுல இருக்கிற ஒரு ரகசியம், ஒரு சீக்கிரம் என்னன்னு சொன்னா, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். எங்களுடைய வல்லமையை மட்டுமல்ல, எங்களால ஒரு சில காரியங்களை செய்யலாம் நான் சொல்லல. அதை மட்டும் நாம பிடிச்சு கொண்டு ஹியூமன் பவரை மட்டும் நம்பி வாழுகிற வாழ்க்கை இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பேசிக் அடிப்படையில இது என்னன்னு சொன்னால், ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொண்டு விசுவாசத்தால எங்களை நிரப்பி அதான் நாங்க இன்றைக்கு வாசித்த 1வது மாசம் 2வது மாசத்துல நாங்க பார்க்கிறோம். 1வது மாசத்துல பேதுரு தான் பேசுறாரு. பேதுரு சொல்றாரு இது என்ன நடந்தது. அவர் முதலாவதாக தூய ஆவியை பெற்ற பிறகு அவர் பேசுற அந்த வார்த்தைகள், முழு வரலாற்றையும் அவர் சொல்றாரு. எப்படி நாங்க கல்லியாவில் இருந்து ஆரம்பிச்சு ஆண்டவரோடு வந்து அவர் செய்த அற்புதங்கள், அவசரப்பட்டு எங்கட தலைவர்கள் இவரை கொண்டுட்டாங்க, கடவுளுடைய மகனை கொண்டுட்டாங்க. ஆனால் இது எல்லாம் நடக்க வேண்டி இருந்தது. எதற்காக நடக்க வேண்டி இருந்ததுன்னு சொன்னா, அதுல இருந்து 50வது நாள் தூய ஆவியினுடைய அருட்பொழிவு கிடைக்கும் பொழுது எல்லோருக்கும் தூய ஆவி வழங்குது. ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த பலிக்கு பிறகு எல்லோருக்கும் தூய ஆவி கிடைக்கிறதுக்கான அந்த வாரண்டி, அந்த கேரண்டி கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் உள்ளத்தை திறந்து ஆண்டவருடைய ஆவியை தாங்க வேண்டும் சொல்றவர்களுக்கு, திருத்தூதர்கள் கைகளை விரித்து மன்றாடுகின்றவர்களுக்கு தூய ஆவி என்கின்ற கொடை இலவசமாக வழங்கப்படும். அதுக்கு முதல் அப்படி இருக்கல. அதுக்கு முதல் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தூய ஆவி கிடைச்சிருந்தார். மோயிஸ், ஆபிரகாம், இப்படி ஒரு சில பேருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு, பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு, அதான் ஜோயல் சொல்லுவார், ஜோயல் இறைவாக்கினருடைய ஒரு தீர்க்கதரிசனம் அதை சொல்லுவாரு, மாந்தர் அனைவருக்கும் ஆவியானவர் அருளப்பட வேண்டும் என்று சொல்லி. அது இந்த வேளையில் நடந்திருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த ஆவியானவர் பாருங்க, இதை பார்த்து நான் முடிக்கிறேன். இப்படி சொன்னா, இந்த கல்லறையில ஆண்டவர் இயேசுனுடைய இறந்த உடல் அப்படியே இருக்கு. உயிரற்ற ஆண்டவர் இயேசுனுடைய உடல் இருக்கு. தந்தையாகிய கடவுள் பார்க்கிறார், தன்னுடைய தூய ஆவியை அனுப்புறார். அந்த தூய ஆவியானவர் மறுபடியும் அந்த கல்லறைக்கு வரும் பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய உடல் உயிர் பெற்று எழுந்தது. இப்ப இந்த வல்லமை உள்ள இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியால் என்ன செய்ய முடியாதுன்னு யோசிச்சுப்பார். தூய ஆவியால் முடியாதது என்று சொல்லி எதுவுமே.
இந்த தூய ஆவியால நாங்கள் நிரப்பப்பட்டு வாழும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகள் எங்களால அற்புதங்கள் செய்கின்றோம். அந்த தூய ஆவியில வாழும் பொழுது அதனால் நாங்கள் வேதாகமம் முழுவதிலையும் புதிய ஏற்பாடு முழுவதிலையும் நாங்கள் தேடி பார்த்தோம்னு சொன்னா பவுல் சொல்லுவாரு, பேதுரு சொல்லுவாரு, எல்லாரும் சொல்லுவாங்க, தூய ஆவியால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கு. இதுதான் ரகசியம். அந்த தூய ஆவி சாதாரணமானவர் அல்ல. இறந்த அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கு உயிரை கொடுத்து இந்த டைனமைட் பவர் டுனாமிஸ் என்று சொல்ற அந்த வார்த்தை. டுனாமிஸ் என்று சொன்னா டைனமைட் பவர். ஒரு மலைகளை பேருக்கிற அளவுக்கு வல்லமையான அந்த பவர், ரெசரக்ஷனல் பவர். அந்த ஆவியானவர் உங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறார். திருமுழுக்குல முதலாவது தடவையா வழங்கப்பட்டவர், அதுக்கு பிறகு உறுதி பூசல வழங்கப்பட்டு, அதுக்கு சின்ன பிள்ளையில இருந்திருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு மறுபடியும் எந்த வேளையும் தூய ஆவியானவரை வாரும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தருணமும் தூய ஆவியானவர் அருளப்படும் பொழுது அன்பான சகோதர சகோதரியை நாங்கள் ஆண்டவர் இயேசுவில உயர்த்தப்பட்டவர்களா. தூய ஆவியானவர் உங்களுக்கு இருக்கும் போது எங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும், நிம்மதி இருக்கும், பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கும். இந்த வாழ்க்கையில நீங்கள் மேல் எழுந்து போயிட்டு இருப்பீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? பிரச்சனைகள் உங்களை சுத்தி குழி பறிச்சிருக்கிறாங்க. வேலை செய்யற இடமா இருக்கலாம், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நீங்க தூய ஆவியால் நிரப்பிக் கொள்ளுங்க. பக்கத்து வீட்டுல இருக்க உங்களுக்கு கரைச்சல் கொடுக்குறாங்க, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை கொடுக்குறாங்க, குடும்பத்துல நிம்மதி இல்ல, மனைவி கணவன் அதை இதை பேசுறாங்க, மனம் சுடைஞ்சு போகுது. அதை எப்படி டேக்கிள் பண்றது? பேதுரு மாதிரி இந்த சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு ஹியூமன் லெவல்ல மனித மட்டத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு மூலையில் ஒரு இடத்துல போய் அமர்ந்து இருந்து தூய ஆவியாளர்களை நிரப்புங்க. தூய ஆவியை கேட்கின்றவர்கள் அவர் அருளப்படுவார். அவரால் நிரப்பப்பட நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ரகசியம். கண்களை மூடுவோமா? தந்தை இறைவா, இந்த வேளையிலே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும், உங்களுடைய வல்லமை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். அப்பா, இந்த அற்புதமான இந்த நாளிலே ஆண்டவரை உங்களுடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் உங்களுடைய ஆவியினால் நீர் ஊற்றி அருள்வீராக. உங்களுடைய தூய ஆவியை வழங்கியிருந்தூடாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நிறைவடைவதாகும், நிம்மதியுள்ள மகிழ்ச்சியுள்ள ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்வாக நாங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, எங்களூடாக பலர் ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான வாழ்வாக எங்கள் வாழ்வை ஆக்கியருளும். ஆண்டவரே, ஒருவர் கூட விடப்படாமல் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரை நீர் தொட்டு நிறைவாக ஆசீர்வதித்திருந்தீராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.